அவனை ஸ்டூபிட்னு சொல்றீங்க. அது உங்க மகத்துல நின்னா அழகா இருக்கும். ரோஸ்ட் சொல்லணுமா? ஓகே. நீ இவ்ளோ காலமா என்னோட பேசுறதுக்கு காரணம் உங்க ஆளா எங்கேயாவது டிவி சேனல் திறந்திருந்தா நல்லது. ஆனா இல்லனா ஹா, பொழுதுபோக்குக்கு நீங்களே போதும். உலகத்திலேயே உங்களோட முட்டாள் யாருமே இல்லை. அப்ப உலகத்திலேயே நான் முதல்ல நின்னு சொல்லிட்டா? அடுத்து நீங்க 2வது பொசிஷன். இதுக்கு மேல யாராவது இல்லனா அங்க உங்க அப்பா வந்துடுவாரு. அவங்களும் உங்களோட பேசுறதுக்கு பழகிருக்காங்க போல. அந்த வார்த்தையை சொல்லணும் போல இருக்கு. வேணாம். என்ன வார்த்தை? சொல்லி சொல்லிப்பிட்டு பின்ன லேசா இருக்கும் உனக்கு. இல்ல இது உன் வாழ்க்கையோட தத்துவம் தானே? எதையும் சொல்ல முடியாது, முடிவுல எல்லாத்தையும் விட்டுடு. ஏன்னா நான் உன்ன மாரி அரகண்ட் இல்லை. ஆமா, நீ இல்ல. நீ கொண்ட மாதிரி இல்லன்னு சொல்றதால் நான் இன்னும் அரகாண்டா பேசுறேன். அது உன் பிரச்சனை. நான் சொல்றதால உன் மனசுல எதிர்ப்பு வர்றது, அது உன் தோல்வி. என்னடா, இப்ப அமைதியா பேச முடியுமா? இதுக்கு முன்னாடி டெவில பார்த்துருக்கியா? கண்ணாடியில் பாரு, உனக்கு நல்லா தெரியும். கண்ணாடில தாத்தா, உன்னை பாரு. நான் ஏன் பார்க்கணும்? நீ இவ்ளோ காலமா என்னோட பேசினதால உன்னை நான் ஏற்கனவே இன்னும் 4 கால்னாலும் பார்த்துட்டேன். புரியுதா? புரியல. அப்படின்னா ஜீவா, உனக்கு தமிழ் புரியல, இங்கிலீஷ் புரியல, உன்ன மனுஷன் புரியல, என்ன சொல்றேன்? புரியல. உன்னை நீயே புரிஞ்சுக்கோடா. என்ன சொல்லவும் புரியாது, என்ன கேட்கவும் புரியாது. அது போதுமா? இப்ப போதும்டி, சொல்லு. கொஞ்சம் உன் என்ன? வாயை மூடுடி. ஹா, இப்ப பேச்சே இல்லையா? மௌன விரதமா? இல்ல வார்த்தை தீர்ந்து போச்சா? சரி, உன்ன மாரி நான் வெயிட் முட்டாள் கூட பண்றேன். பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா அப்போ சொல்லிவிட்டு போயிடு. யாரு உன்னை அலையத்தை தாங்கி நிக்கணும்னு நோக்கிட்ட? நான் இல்ல, உலகம் இல்ல. போயிடா, எனக்கு சுத்தமா இருக்கும். நீ போடி. அப்ப நான் போடி. என்னும் பேசுறதுக்கு பணத்தை சம்பளம் இல்ல, பொழுதுபோக்கு இல்ல, கஷ்டம் தானே. போயிடுறேன். யாராவது வந்தா பேசிக்கிற, நீ வந்தா அடிக்கிற. ஓகே, பாய். பை ஃப்ராங்க், டேக் கேர், டோன்ட் டை. ஓகே, யூ டூ.